நல்லது. மற்றும் ஒரு நேரடி ஆராதனைக்குள்ளாக உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திக்கிறோம். இன்றைய மாதத்திலும் இந்த மாதமானது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டு இருக்கிற மாதமாக இருக்கிறது. எனவே இந்த ஆராதனை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபை நிறைந்த எங்களுடைய பரலோக தகப்பனே, உங்களுடைய கரத்திலே சுவாமி இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, நீங்கள் இந்த பூமிக்கு வந்து மனிதனுடைய பாவத்தை மன்னித்து அவனுடைய சாபங்களை நீக்கி ஆண்டவரை உம்மோடு கூட பரலோகத்துக்கு ஆண்டவரை சுவாமி செல்லுகிறதற்கான வழியை உருவாக்கி ஆண்டவரை சுவாமிகளை ஆசீர்வதித்த ஆண்டவரை சுவாமி தினத்தை நாங்கள் கொண்டாடுகிற நாட்களாக இருக்கிறது. இதோ தகப்பனி சுவாமி, இன்றைய நாளில் இந்த ஆராதனையில் கர்த்தாவி சுவாமி உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கும் உம்முடைய ஆண்டவரை சுவாமி சித்தம் நிறைவேறும் படிக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனை சுவாமி, இன்றைய நாளில் நடக்கிறதான நமஸ்காரங்கள் ஆண்டவரை சுவாமி வேத வார்த்தைகள் போல சுவாமி கர்த்தாவே நடக்க இருக்கிற ஒவ்வொரு அம்சங்களையும் கர்த்தருடைய கரம் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன் தாமே கூட இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஜீவனை பார்க்கிலும் உயர்ந்தது உமது கிருபையே, அனுதினம் என்னை காத்தது உமது கிருபையே. ஜீவனை பார்க்கிலும் உயர்ந்தது உமது கிருபையே, அனுதினம் என்னை காத்தது உமது கிருபையே. உங்க கிருபையே சுமந்து நடத்துதே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்துதே, உங்க கிருபையே என் உயிரினும் மேலானதே. ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம், கிருபை மேலானதே. ஆராதிப்போம், நாங்கள் ஆராதிப்போம், உம் கிருபை மேலானதே. ஆராதிப்போம், நாங்கள் ஆராதிப்போம், கிருபை மேலானதே. ஆராதிப்போம், நாங்கள் ஆராதிப்போம், கிருபை மேலானதே. ஓ, ஓ, பாதைகள் முடிந்தபோது இன்னும் தூரம் அழைத்திரே, என் ஆத்துமா தோய்ந்த போது உம் தூதரால் போஷித்திரே. என் பாதைகள் முடிந்த போது இன்னும் தூரம் அழைத்திரே, என் ஆத்துமா தோய்ந்த போது உம் தூதரால் போஷித்திரே. கிருபை கிருபையே நான் நம்பும் நங்கூரமே, உங்க கிருபையே என் உயிரினும் மேலானதே. ஆராதிப்போம், நாங்கள் ஆராதிப்போம், கிருபை மேலானதே. ஆராதிப்போம், நாங்கள் ஆராதிப்போம், கிருபை மேலானதே. நிந்தைகள் என்னை சூழ்ந்தபோது நான் கூட இருக்கிறேன் என்று ஓடி வந்தவரே, நீர் இல்லாமல் நான் என்றைக்கோ மறைந்து போயிருப்பேன். உம்முடைய கிருபை அல்லவோ. நிந்தைகள் சூழ்ந்தபோது உம் கரத்தால் மறைத்தீரே, வாழ்வின் விளிம்பில் நின்றேன், என்னை வீழாமல் தடுத்தீரே. நிந்தைகள் சூழ்ந்தபோது உம் கரத்தால் மறைத்தீரே, வாழ்வின் விளிம்பில் நின்றேன், என்னை வீழாமல் தடுத்தீரே. கிருபை கிருபையே நான் நம்பும் நங்கூரமே, உங்க கிருபையே
கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடக்கம் 16ஆம் வசனம் வரை. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவே அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படியிருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையொன்றிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையொன்றிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனமில்லாமையும் ஒன்றுமில்லை. புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அன்போட அளவ என்னால அளந்து பார்க்க முடியல, என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவ என்னால அளந்து பார்க்க முடியல, என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. எனக்காகவே நீ யாவும் செய்கிறீர், விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். எனக்காகவே நீ யாவும் செய்கிறீர், விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறேன். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறேன். உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல.
ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன் என் பெயரை சொல்லி என்னை அழைத்தே. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன் என் பெயரை சொல்லி என்னை அழைத்தே. உமது கரத்தில் என்றும் அலங்காரமா வைத்து என்னையும் உந்தன் பிள்ளையாக்கினே. உமது கரத்தில் என்றும் அலங்காரமா வைத்து என்னையும் உந்தன் பிள்ளையாக்கினே. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. குறை உள்ளவன் நான் பலனற்றவன், உம் சேவையை செய்ய என்னை அழைத்தே. குறை உள்ளவன் நான் பலனற்றவன், உம் சேவையை செய்ய என்னை அழைத்தே. நம்பினவர் என்னை கை விட்ட போதிலும் அன்பு என்னை விட்டு விலகவில்லையே. நம்பினவர் என்னை கை விட்ட போதிலும் உங்க அன்பு என்னை விட்டு விலகவில்லையே. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. பார்க்க முடியல, என்ன உன்னோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவா என்னால அளந்து பார்க்க முடியல, என்ன உன்னோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. இயேசுவின் அன்புக்கு ஈடே இல்ல, இயேசுவின் பாசத்துக்கு நிகரே இல்ல. லூக்கா 10ஆம் அதிகாரம் 1-11 வரை திருவசனங்கள். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமானன் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓய்நாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிறது போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாக கடவது என்று முதலாவது சொல்லுங்கள்.
சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையாள் தன் கோழிக்கு பாத்திரனாய் இருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாணிகளை சொஸ்தமாக்கி, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய், எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். ஆமீன். உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் நாம் சுவிசேஷ புத்தகத்திலிருந்து வாசிப்புக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 10வது வசனம் வரையிலான வேத பகுதி ஆகும். இந்த பகுதியில் இன்றும் நம் வாழ்க்கைக்கு மிகவும் பொருந்தக்கூடிய மிக முக்கியமான விடயங்களை மற்றும் கொள்கைகளை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். ஆகவே நாம் நேரடியாக உள்ளே புகுந்து இன்று கர்த்தர் தம்முடைய வார்த்தை கூடாக நம்மோடு என்னத்தை பேசுகின்றார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாம் இங்கே பார்க்கும் காரியம்தான் இயேசு தம்முடன் சேர்ந்து பணியாற்றும் படிக்கு மற்றவர்களுக்கும் தம்முடைய பொறுப்பை பகிர்ந்து கொடுப்பதை அல்லது பகிர்ந்து கொள்வதை நாம் இங்கே காண்கின்றோம். எனவே அவர் குறிப்பாக 72 பேரை நியமித்து தாம் போக இருந்த ஒவ்வொரு ஊர் மற்றும் கிராமங்களுக்கு அங்கே அவர் தம்முடைய சீஷர்களை 2 பேராக நியமித்து அனுப்புவதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். நான் இங்கே சற்று நிறுத்தி ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தையும் பொறுப்பையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. அதாவது நாம் அவருடன் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்றும் உலகம் முழுவதிலும் அவர் செய்து வருகின்ற இந்த பெரிய பணியிலே குறிப்பிடத்தக்க ஒரு பங்கை நாமும் வகிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். இது உண்மையிலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கின்றது. மேலும் நாம் அவருடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு பொறுப்பாகவும் இந்த பொறுப்பு காணப்படுகின்றது. கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அத்தோடு அவர் நமக்கு அங்கே பங்காளர்களாக செயல்படுகின்ற பாக்கியத்தையும் கொடுக்கின்றார். இது ஒரு பொறுப்பையும் நமக்கு கொடுக்கின்றது. ஆனால் அந்த வேலையானது எந்த ஒரு தனிநபராலும் ஒருபோதும் தனியாக செய்யக்கூடிய ஒன்று அல்ல. அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு இந்த பகுதியிலே சுட்டி காட்ட விரும்புகிறேன். இங்கே இந்த பணிக்காக 72 பேர் அங்கே நியமிக்கப்பட்டனர் அல்லது ஈடுபட்டனர். நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு அவர்களை ஒருபோதும் தனியாக அனுப்பவில்லை. அவர்களை 2 பேராக பிரித்து அனுப்புகிறார். அவர்களை 2 பேராக அனுப்பும் போது நாம் பார்க்கின்றோம், 2 பேர் போகும்போது அதிலே ஒரு பேலன் இருக்கிறது. எனவே நாம் கர்த்தரோடு நடப்பது போல நாம் மற்றவர்களோடும் கூட நடக்க பழக வேண்டும். இது ஒரு அளவுக்கு தேவையான பாதுகாப்பை கூட நமக்கு கொடுக்கிறது இல்லையா? இது ஒரு அளவுக்கு தேவையான பொறுப்புணர்வை நமக்கு கொடுக்கின்றது இல்லையா? மற்றவர்களுடன் இணைந்து வேலை செய்வதில் இருக்கும் அழுத்தத்தின் ஒரு பகுதியை இது குறைத்து விடுகிறது. நான் உண்மையிலே உங்களை இந்த காரியங்களை காண்பித்து ஊக்குவிக்க விரும்புகிறேன். நாம் கர்த்தரை சார்ந்து இருப்பது போல நாம் மற்றவர்களிலும் சார்ந்திருக்க பழக வேண்டும். இதன் அர்த்தம் நாம் மற்றவர்களை எப்போதும் சார்ந்திருக்க வேண்டும், அவர்களிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்பது அல்ல. ஆனால்
நாம் அடிக்கடி மற்றவர்களுடன் பொறுப்பை பகிர்ந்து கொண்டு ஊழியங்களிலே ஈடுபட நாம் பழக வேண்டும். வாழ்க்கை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஊழியத்தில் இயேசுவின் பங்காளிகளாக நாம் இணைந்து அவர் பணியிலே ஒருவரோடு ஒருவர் நாங்கள் சேர்ந்து ஈடுபட வேண்டும். இவை எல்லாவற்றையும் நாம் செய்ய முயற்சிக்காமல், தனியே செய்ய முயற்சிக்காமல், கர்த்தருடைய பணியை தனியே செய்து அல்லது நாம் மாத்திரம் செய்து தீர்க்காமல் சேர்ந்து செய்வது மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. நமக்கு ஆண்டவர் மட்டுமல்ல, ஆண்டவரும் தேவை. அதே போல ஆண்டவரை நாம் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகின்றோமோ அதே போல நாம் பழக வேண்டும். மற்றவர்களோடும் நாங்கள் இணைந்து சில நேரங்களில் செயல்பட ஊழியம் செய்ய நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். எனவே நான் உங்களை உற்சாகப்படுத்துவதோடு உங்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். உண்மையிலே நீங்கள் யாரோடு நடக்கிறீர்கள்? மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் இந்த பொறுப்பை நீங்கள் யாருடன் பகிர்ந்து கொள்கிறீர்கள்? நீங்கள் யாருக்கு சேவை செய்கிறீர்கள் என்பது மட்டுமல்ல, யாருக்கு நீங்கள் சேவை செய்கிறீர்கள் என்கின்ற காரியம் மிக மிக முக்கியத்துவம் படுகிறது. அதாவது யாருடன் சேர்ந்து நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் என்பதும் முக்கியத்துவப்படுகிறது. விசேஷமாக நம்முடைய ஊழியத்திலே பொறுப்பு வகிக்கவும் பகிர்ந்து கொள்ள மற்றவர்களை கர்த்தர் அங்கே தன்னுடைய ஊழியத்துக்கு அழைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களை அனுப்பும் போது அறுப்பு மிகுதி, ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம் என்று அவர்களிடத்திலே கூறினார். ஆகவே அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கூறுவதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், அறுவடையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே அந்த வார்த்தையை அறிவிக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க தயாராக இருப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவு என்பதை இங்கே சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு தங்கள் இருதயத்தை திறந்து வைத்திருக்கும் மக்கள் இல்லை என்பதல்ல அதன் அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மக்களுடன் பகிர்ந்து கொள்ள போதுமான ஊழியர்கள் இல்லை என்பதே நமக்கு இருக்கிற பிரச்சனை. நமக்கு மாத்திரம் சென்று அனைவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. அறுவடை மிகுதியாக இருப்பதால் கர்த்தர் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படிக்கு நாம் எஜமானிடத்திலே தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்பதை இயேசு காண்பித்து கொடுக்கின்றார். பிரச்சனை அறுவடையில் இல்லை. அறுவடை வயல்களில் வேலை செய்ய போதுமான அளவு வேலையாட்கள் இல்லாததே இன்றைக்கு நம் முன் இருக்கின்ற பிரச்சனை அல்லது சவால். எனவே நாம் போவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக அந்த மனப்பான்மையோடு கூட ஜெபிக்க வேண்டும். பின்னர் இயேசு 3வது வசனத்தில் அவர்களிடத்திலே புறப்பட்டு போங்கள் என்று கூறுகிறார். எனவே நாம் பின்வாங்காமல் தைரியமாக புறப்பட்டு போக வேண்டும். நாம் தைரியமாக இருக்க வேண்டும். நான் உங்களை ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல அனுப்புகிறேன் என்று இயேசு கூறுகிறார். இப்போது அது ஒரு பீதியை ஏற்படுத்தும் அறிக்கையாக நமக்கு ஒரு வேளை தோன்றலாம். ஆனால் நாம் பிசாசின் அதிகாரத்திலும் கட்டுப்பாட்டிலும் உள்ள ஒரு உலகத்துக்குள் தான் கடந்து போகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை ஒருபோது மறந்துவிடக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய உண்மை. ஆனால் பிசாசின் அதிகாரத்தை விட நம் ஆண்டவர், நமக்குள் இருக்கின்ற ஆண்டவர் வல்லமை உள்ளவர். நாம் குற்றமற்றவர்களாக புறப்பட்டு போக வேண்டும். ஆனால் பிசாசின் தீமையான தாக்கங்களை குறித்து அறிவில்லாதவர்களாக நாம் ஒருபோது இருந்துவிடக்கூடாது. ஆனால் அதற்கென்று நாம் பயந்த சுபாவம் உள்ளவர்களாக புறப்பட்டு போகவும் கூடாது. நாம் ஆட்டுக்குட்டிகளைப் போல சாந்தமுள்ளவர்களாக போக வேண்டும். ஆனால் ஆபத்தான பகுதிக்குள் அனுப்பப்படுகிறோம் என்பதை அறிந்தவர்களாய் தேவ வல்லமையிலே போதுமான அளவுக்கு நிரப்பப்பட்டு நாங்கள் அங்கே புறப்பட்டு போக வேண்டும். எனவே நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதோடு நாம் புறப்பட்டு போகவும் வேண்டும். பின்னர் 4வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் பயணத்தின் போது பணப்பையையோ சாமான் பையையோ பாதரட்சியோ கொண்டு போக வேண்டாம் என்று அவர் கூறுகிறார். அவர் இதன் மூலம் கூறுவது என்னவென்றால், நாங்கள் எங்கள் வாழ்க்கை முறையில் தேவைக்கு அதிகமான காரியங்களில் ஈடுபட அனவசியமான பாரங்களை சுமக்கக்கூடாது என்பதை சுட்டி காண்பிக்கின்றார். அதாவது சில நேரங்களிலே நம்மை தடுத்து இந்த பாரங்கள் நம்மை நிறுத்திவிடக்கூடும். நாம் அவரையே சார்ந்து வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் தேவைக்கு அதிகமாக சில காரியங்களை குறித்து சிந்திக்கக்கூடாது
என்பதை இயேசு நமக்கு காண்பிக்கிறார். நாம் தினமும் அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை அவர் நம்மிடத்திலே விரும்புகின்றார். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது போல, ஆண்டவரே எனக்கு வேண்டிய ஆகாரத்தை, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும் என்று அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நாம் ஜெபிப்பதை அவர் விரும்புகிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்றும், நாளைய தினம் அதற்காக கவலைப்படும் என்றும் இயேசு கூறுகின்றார். இன்றைக்கு நாம் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் இன்றைக்கு நமக்கு போதுமானவைகளாக இருக்கிறபடினாலே நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இன்றைக்கு நம் வாழ்க்கைக்கு தேவையானது எதுவோ அதை தேவனால் சந்திக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானதை கர்த்தர் தருகிறார். நாம் அவரையே சார்ந்து வாழும் வாழ்க்கை முறைக்கு பழக்கப்பட வேண்டும். வழியிலே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் சந்திக்கும் போது யாருக்கும் வந்தனம் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார். இயேசு கூறி இந்த காரியத்தை வைத்து அவரை ஒரு கடினமான கல்மனம் கொண்ட ஒருவர் என்று நாங்கள் சிந்தித்து விடக்கூடாது. அவர்கள் ஒரு நோக்கத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட பணியை நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்படுகின்றபடியினாலே அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய கவனம் சிதறிவிடக்கூடாது என்கிற குறிப்பாக அந்த நோக்கத்துக்காக இயேசு இவ்வாறு கூறுவதை நாங்கள் இங்கே அவதானிக்க வேண்டும். ஏனென்றால் எப்போதெல்லாம் நீங்கள் கடவுளுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய தொடங்குகிறீர்களோ அல்லது கர்த்தருடைய அழைப்புக்கு நீங்கள் பதில் கொடுக்கும் முயற்சிக்கிறீர்களோ அந்த நேரத்தில் எல்லாம் ஆயிரக்கணக்கான காரியங்கள் நம்முடைய கவனத்தை சிதறடிக்க அங்கே எழும்பக்கூடும். கர்த்தர் உங்களை எதை செய்யும்படி அழைத்திருக்கின்றாரோ அதிலே நீங்கள் கவனம் செலுத்துவதில் இருந்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதிலிருந்து உங்கள் சிந்தையை திசை திருப்ப எந்த விஷயத்துக்கும் நீங்கள் இடமளிக்கக்கூடாது. இயேசு இங்கே கூறுகிறார், நீங்கள் உங்கள் பணியிலிருந்து அவதானத்தை வேறு பக்கம் திசை திருப்பி கொள்ள வேண்டாம் என்று எச்சரிக்கிறார். கர்த்தர் உங்களை எதை செய்யும்படி அழைத்திருக்கிறாரோ அதை விட்டு திசை திருப்பப்பட்டு விலகி போக வேண்டாம். முக்கிய விடயத்தை முக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். 5வது வசனத்தில் இயேசு மீண்டும் கூறுகிறார், நீங்கள் ஒரு வீட்டுக்கு நுழையும் போது முதலில் அந்த வீட்டுக்கு சமாதானத்தை பிரசித்தப்படுத்துங்கள் என்று கூறுகிறார். சமாதான பாத்திரன் ஒருவன் ஒருவேளை அங்கே இருந்தால் உங்கள் சமாதானம் அந்த வீட்டிலே தங்கும். இல்லாவிட்டால் அந்த சமாதானம் உங்களிடத்துக்கே திரும்பிவிடும். நீங்கள் போக வேண்டிய விதம் எப்படிப்பட்டது என்பதை இப்போது கவனித்து பாருங்கள். இயேசு எவ்வளவு அழகாக அதை கூறுகிறார் என்பதை கவனியுங்கள். நாம் சமாதானமான மனநிலையோடு போக வேண்டும். நாம் ஆக்ரோஷமாக, கோபமாக நாம் வீடுகளுக்குள் பிரவேசிக்கக்கூடாது. சமாதான பாத்திரன் ஒருவன் அங்கே இருந்தால் நாம் பிரசித்தப்படுத்துகின்ற சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஒருவன் அதை பெற்றுக்கொண்டால் அல்லது ஏற்றுக்கொண்டால் அவனை வைத்து தான் நாம் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும். அந்த நபரோடு தான் முதலாவது நாம் நற்செய்தி பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவர்கள் தங்கள் கதவை ஒருவேளை இந்த சுவிசேஷத்துக்கு மூடிக்கொண்டால் இயேசு கூறியதை பின் இயேசு எப்படி கூறுகிறாரோ அதுபோல நம் கால்களில் படிந்த தூசியை உதறிவிட்டு நாம் முன்னோக்கி பயணிக்க வேண்டும். பின்னர் இயேசு கூறுகிறார், அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அங்கே இருந்து சாப்பிட்டு குடித்து தங்கி இருங்கள் என்றார். மேலும் வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான் என்பதையும் இயேசு சுற்றி காண்பிக்கின்றார். வீட்டுக்கு வீடு சுற்றி செல்லாதீர்கள் என்கிறார். ஏனென்றால் அவ்வாறு நாம் செய்யும் போது திரும்பவுமாக அது நம்முடைய கவனத்தை சிதறடித்து விடக்கூடும். அது மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கையில் முக்கிய இலக்கை விட அனவசியமான காரியங்களால் நாம் திசை திருப்பப்பட்டு விடுவோம். நீங்கள் ஒரு நகரத்துக்குள் நுழைந்து அங்கே மக்களால் நீங்கள் வரவேற்கப்படும் போது, ஏற்றுக்கொள்ளப்படும் போது உங்களுக்கு முன்பாக அவர்கள் சாப்பிடும்படி எதையாவது கொண்டு வந்து வைத்தால் அதை நீங்கள் சாப்பிடுங்கள். காரணம், நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய கலாச்சாரங்களிலே பங்கு கொள்வது மிக முக்கியம். நான் உலகம் முழுவதும் பயணம் செய்யும் போது நான் இங்கே வீட்டில் வாழ்வது போல எல்லா மக்களும் அவர்கள் நாடுகளிலே வாழ்வதில்லை, காரியங்களை செய்வதில்லை. நாங்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் நுழையும் போது அவர்கள் நம்மை விட வித்தியாசமான காரியங்களை செய்யலாம். அவர்கள் சாப்பிடும் விதம் நாம் சாப்பிடுகின்ற விதத்தை விட வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் இயேசு கூறுகிறார், மற்றவர்களோடு ஐக்கியம் கொள்ளுங்கள், அப்பம் பிட்டு அந்நியோன்யத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அவர்கள் வாழ்க்கையில் உள்ள வாழ்க்கையோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் பழகியதிலிருந்து அல்லது நீங்கள் காரியங்களை செய்யும் விதங்களில் இருந்து அவர்களுடைய விதங்கள், அவர்கள் செய்கிற கிரியைகள் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கலாம். ஆனாலும் அப்படிப்பட்டவர்களோடு உங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு 9வது வசனத்திலே கூறுகிறார், அங்குள்ள நோயாளிகளுக்கு நீங்கள் போய்
சுகத்தை பிரசித்தப்படுத்துங்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று இயேசு கூறுகிறார். இன்றைக்கும் நாம் கொடுக்க வேண்டிய செய்தி இதுதான். நம் வசம் இருக்கின்ற செய்தி, நம்முடைய முழு நற்செய்தியே இதுதான். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதிகளாக காணப்படுகின்றோம். மற்றவர்களின் வாழ்க்கையில் உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அவருடைய இந்த நற்செய்தியை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். குணப்படுத்துதல், விடுதலை, இரட்சிப்பு, வாழ்க்கை மாற்றம் ஆகியவற்றை கொண்டு வரக்கூடிய வல்லமை மிக்க இயேசு கிறிஸ்துவின் இந்த நற்செய்தியை நாம் கொண்டு போக வேண்டும், பிரசித்தப்படுத்த வேண்டும். எனவே இது ஒரு மிஷனரி அல்லது ஒரு திருப்பணி பாணியிலான ஒரு வேத பகுதியாக காணப்படுகிறது. ஆனால் நாம் நம் வாழ்க்கையை தனியாக வாழக்கூடாது என்றும், இந்த உலகத்துக்கு சென்று மற்றவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இந்த பகுதி நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஆகவே நீங்கள் அதை செய்ய வேண்டுமென்றும், அதை செய்யும் போது உங்கள் கவனம் எந்த காரணம் கொண்டு சிதறிவிடக்கூடாது என்றும் நான் உங்களை ஊக்கப்படுத்த, உற்சாகப்படுத்த, தைரியப்படுத்த விரும்புகிறேன். நாம் செய்யும்படிக்கு நம்மை அழைத்திருக்கின்ற மிக முக்கியமான பணி இதுதான். நாங்கள் புறப்பட்டு போய் எல்லா ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும். இதுதான் இயேசுவின் நோக்கம். நாம் இருக்கும் இடத்திலிருந்தே இந்த பணியை ஆரம்பிப்போம். தேவன் நம்மை அழைத்து வழிநடத்தும் இடத்திலிருந்து நாம் புறப்பட்டு போய் கர்த்தருக்காக இந்த காரியத்தை செய்வோம். கர்த்தர் தாமே இந்த செய்திக்கூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே.
கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நல்லது, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமான ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை தொடக்க முதல் இறுதி வரை நீர் எங்களோடு இருந்து எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி. வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அந்த வார்த்தையின்படி வாழ, அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் அமைத்துக் கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த காலங்களில் சுவாமி அப்பா, இந்த பொல்லாத வியாதியிலிருந்து ஒவ்வொருவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். நல்ல சுகத்தை கொடுப்பீராக சுவாமி. தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாள் உம்முடைய சமூகத்தில் அவர்கள் செலவிட்ட நேரங்கள் வீணாய் போகாதபடி அதுக்கு தக்க பலனை பெற்றுக்கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவர் வரவரைக்கும் இருப்பதாக. ஆமென்.